Hello friends, welcome back to Prisda Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா லூலு மால் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் லூலு மால் வந்து உங்களுக்கு தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லூலு மாலான்னு பாத்தீங்கன்னா இந்த லூலு மால்ல ஒரு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டூரா கிட்ஸ்ல இருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான பிளேஸ். அந்த ஃபண்டூரா கேம்ஸ் பார்ட்டியும் உங்களுக்கு நான் காட்ட போறேன். சோ இப்போ நம்ம வாங்க போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் லூலு மாலோட என்ட்ரன்ஸ். சோ நமக்கு கார் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் நமக்கு இறக்கி விட்டு போவாங்க. கார் பார்க்கிங் எல்லாமே தனியா இருக்குது. சோ இதோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரம்ஜான் சீசன்றனால பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நான் ரம்ஜானுக்காக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கால் டாக்ஸி டிரைவர் சொல்றாங்க அவங்க வந்து ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் இருக்கு அங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேட்ச் ஃபேமிலி மெம்பர்ஸ் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கும் பசிக்குன்னு சொல்லி நம்ம போய் ட்ரை பண்ணலாம் அப்படி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்குமான்னு தெரியல. ஸோ ரம்ஜானுக்காக ஸ்பெஷலா டெக்கரேஷன் பண்ணி தனியா ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் மாதிரி கீழே வெளியே வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் கோர்ட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே ஃப்ரண்ட்ல போர்டில் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 150, 120, 130 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷலானது பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்து புரோட்டா போட்டுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப டெம்ட்டாக இருந்தது. நல்லா சுட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே ஒரு 2 பிளேட் வாங்கி கிட்ஸுக்கு கொடுத்தாச்சு. இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்கன்னு கால் பண்ணாமல் உள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் போஇருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட்டு. அந்த ஹைப்பர் மார்க்கெட் வீடியோ உங்களுக்கு தனியாக உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸான க்ரோசரிஸுமே இருக்குது. சின்ன ஒரு சாதாரண ஒரு ஷாப்பில் கிடைக்கக்கூடிய சாக்லேட் வெரைட்டி வந்து இன்டர்நேஷ்னல் சாக்லேட் வெரைட்டிஸ் கூட நிறைய அங்கே எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து மேலே இருக்காங்க ஃபுட் கோர்ட் கிட்ட இருக்காங்கன்னு சொன்னது எல்லாமே போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூலு மால் வந்து கேரளாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் மால்னா இந்த லூலு மால் தான். இதை சுற்றி பார்க்குறதுக்கே அவ்வளோ நேரம் இருக்கும், அவ்வளோ டைம் எடுக்கும் பொழுது அவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா மால்லையும் இருக்கக்கூடிய மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் ஷாப்ஸ் இங்கே எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ஷாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அந்த மாதிரி ஷாப் இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாமே பெரிய பெரிய ஷாப்ஸாக இருக்குது. இதை சுற்றி பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளோ டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே ஈவினிங் போல் தான் போயிருந்தோம். ரொம்ப கூட்டம் இருந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிவிஆர் சினிமா தியேட்டருமே இங்கே உள்ள இருக்குது. இப்போ அடுத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். ஃபுட் கோர்ட்டுமே ரொம்ப பெருசான ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் தான். ஸோ இந்த எண்டில் ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த எண்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் தான் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. ஃபுட் கோர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை சூஸ் பண்ணி சாப்பிட்றதுன்னு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லூலு மால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்டிவ் தான் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ வந்ததா, பட் நமக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு டைம் கிடச்சிது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரம்ஜானுக்காக மால் ஃபுல்லாகவே அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மீட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம வந்து எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டூரா கேம்ஸ் போகலான்னு சொல்லப்போ பாதி பேர் வந்தாங்க, பாதி பேர் வரல. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்களுக்கும் கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரோல் கிளிடர்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் கிளிடர்னு சொல்லிட்டு அப்படி அங்கே ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மால் சுற்றி பார்க்கறதுக்காக இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இது வந்து. இவ்வளோ ஹைட்டில் நம்ம மேலே போகிறோம் பாருங்கள். ஜஸ்ட் பார்க்கவே பயமாக இருந்தது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு 4 பொண்ணுங்க அது மாதிரி வந்து போயிட்டாங்க. அது ஒரு ஜிப்லைன் மாதிரி போகும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்குறது காட்டுவாங்க பாருங்க. இறங்குறது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மால்
மால் ஃபுல்லாக ஜிப்லைன் அப்படியே போயிட்டு வந்து நம்ம அந்த மாலையும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அது ஒரு தனியாக அங்கே வந்து வச்சுருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பயம் இல்லாதவங்க கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டூரா கேம்ஸ் பார்ட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னால ரம்ஜானுக்காக வந்து போய் நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஸ்டார்ஸ், ரஜினி அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய சினிமா ஸ்டார்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அங்கே ஒரு சும்மா ஒரு ஹாலில் மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்களோட ஸ்டாச்சு மாதிரி. அது நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம அங்கே கீழே போகிறதுனா மேலேருந்தே பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டூராக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. நிறைய நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகிறோம். நம்ம கிட்ஸுங்க கூட விளையாடுறதுக்காண்டி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே வந்தவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நமக்கு கிட்டத்தட்ட 9 o'clock மேலேயே ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கூட ரைட்ஸ் விளையாடி ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குமே நிறைய ரைட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்னென்ன மாதிரி ரைட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் பார்த்துட்டேன். நிறைய த்ரில்லரான ரைட்ஸுமே இருக்குது. இந்த ரைட்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்ததுமே கிட்ஸுங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சரி வாங்க நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் போய் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி ஒரு சின்ன இந்த ஃபண்டூரா கேம் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. 1000 rupees கூட 1200 rupeesக்கு வந்து கேம் விளையாட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அது கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் கார்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன மாதிரி கேம்ஸ் தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். நாங்கள் நிறைய வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த கேச்சிங் டாய் இது நிறைய பேருக்கு இது கிடச்சிது. பட் எங்களுக்கு கிடைக்கல. நிறைய பேர் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸ் எல்லாமே நிறைய பேர் கிடச்சிது. மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா கேம்ஸ்க்குமே வந்து 100 rupees டேப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கே ஒரு 70 rupees இருக்குது. ஒரு சில கேம்ஸ் மட்டும் அவ்வளோதானே தவிர்த்து அதில் சின்ன கேம்ஸ் மாதிரி தான் இருக்குது. மற்றது எல்லாமே 100 rupees 150 அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. நமக்கு 1000 rupeesலாம் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே காலி ஆகிடும். அந்த மாதிரி தான் நமக்கு டக்குன்னு டேப் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக காலி ஆகிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரைட் தான். ஸோ ரொம்பவும் பயமும் இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சுற்றாது. இந்த ஒரு சின்ன ரோலர் கோஸ்டர் தான் நாங்கள் போயிருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்தது. இது பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டூராவோட கேம் கார்டு வாங்கியாச்சு. இப்போ நம்ம வாங்கிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன போனோம்னா நாங்கள் வந்து இந்த ரோலர் கோஸ்டர் தான் போனோம். யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 பேர் தான் கடைசியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி போனது. 150 rupeesக்கு ஒரு அளவுக்கு சார்ஜ் பண்ணாங்க. என் கூட கடைசியில் நான் தனியாக தான் போனேன். என் கூட யாரும் வரல. சரி ஓகே எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஏரிமா தான் போனேன். சரி ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணிடலாம். சரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் தனியாகவே போயிட்டேன். பட் ஆனால் அப்படி ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா ஜாலியாக தான் இருந்தது, ஃபன்னாக தான் இருந்தது. ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்லோப்பில் இறங்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி செம்ம பண்ண ஒரே 1 or 2 ரவுண்ட் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது மாரி ஒரு அட்வென்ச்சர் இது மாரி இருந்துச்சு. ஆக்சுவலி மேல ஹேங்கிங்ல நடந்து போற மாரி இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குமே அலவுட் இல்லன்னு சொல்ட்டாங்க. அண்ட் டைமும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ட்டாங்க. ஏன்னா, இவங்க வந்து ஹைட் பத்தல. சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வர முடியாதுன்ட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ ஓகே இந்த டேஷிங் கார் இருந்தது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் செக் பண்ணி தான் பாப்பாவுக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் தனியா அனுப்ப மாட்டாங்க. கூட யாருன்னா பெரியவங்க போணுச்சுன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர் மட்டும் உள்ள அனுப்பிட்டோம். பையன் கூட வந்து ஆ ஒருத்தவங்களையும் பாப்பா கூட ஒருத்தவங்களையும் அவங்க கூட நம்ம வந்து நம்ம ரிலேஷன்ஸ் தான் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சாச்சு. ஸோ அவங்க டிரைவ் பண்ணும்போது இவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. நல்லா பயங்கரமா டேஷிங் இடிச்சு இடிச்சு விளையாடிட்டு அண்ணனும் தங்கச்சியும் இடிச்சு இடிச்சு விளையாடிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. இது ரொம்ப ஃபன்னா இருந்தது. அந்த கரெக்டாக அந்த டைமிங்க்கு தான் டைமிங் ஆரம்பிச்சு நமக்கு நான் சப்போஸ் தெரியலனாலும் சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே நமக்கு. இது செம்ம ஃபன்னா இருந்தது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேஷிங் கார் முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய் வந்து பாப்பா ஏதாவது இன்னைக்கு ஒன்று எடுத்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா. நாங்களும் கிட்டத்தட்ட 3 டாய் ட்ரை பண்ணிட்டோம். ஒரு மிஷினை கூட எங்களுக்கு ஒரு டாய்ஸ் கூட மாட்டவே இல்லை. காசு தான் வேஸ்ட்டாக போச்சு. அப்புறம் சரி சொல்லிட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா இந்த ஜஸ்ட் இந்த கேமிங் மட்டும் இது மட்டும் கார் ரேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பசங்க போய் விளையாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற மாதிரி வரைக்கும் பாய்.